ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். யாக்கோபு 1:12. யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் முதல் அதிகாரத்திலேயே சோதனையை குறித்து அவர் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். எந்த ஒரு மனிதன் சோதனையை சகிக்கிறானோ அவன் பாக்கியவானா, அவனை உத்தமன்னு சொல்லி ஆண்டவர் சர்டிஃபிகேட் கொடுப்பார். கொடுத்த பிறகு உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் யார் அன்பு கூறுறாங்களோ அவங்களுக்கு என்ன பண்ணுறாராம், ஜீவ கிரீடம், வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த ஜீவ கிரீடத்தை நாம் பெறணும். அது அழிவில்லாத கிரீடம், என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற கிரீடம். அது ஆண்டவராகிய இயேசுவால் மட்டும்தான் நமக்கு கொடுக்க முடியும். அப்படிப்பட்ட ஜீவ கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், முதலாவது சோதனையை சகிக்க வேண்டும். அடுத்தது உத்தமன் என்று ஆண்டவரால் சாட்சி பகரக்கூடியவர்களாய் காணப்பட வேண்டும். நம்ம தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும், கர்த்தரிடத்தில் அன்பு கூற வேண்டும். அப்போ அவர் என்ன பண்ணுவார், வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட ஜீவ கிரீடத்தை நமக்கு தருவார். இன்னொருத்தர் யாருக்கு ஜீவ கிரீடத்தை தருவாருன்னு சொன்னால், மரண பரியந்தம் உண்மையாக இருப்பவர்களுக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன்னு சொல்லி வெளிப்படுத்தின விசேஷம் 2:10 சொல்லப்பட்டிருக்கிறது. வேளையில் கூட அவர் சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சொன்னார் இல்லையா. எந்த ஒரு மனுஷன் சோதனையை சகிக்கிறானோ அவன் தான் என்ன பண்ண முடியும், தேவனிடத்தில் அன்பு கூற முடியும். இல்லைன்னா கொஞ்சம் சோதனை வந்தவொடனே முறுமுறுக்க ஆரம்பிச்சிருவாங்க, அந்த அன்பு இல்லாமல் போயிடும். எனவே அன்பு ரொம்ப முக்கியமாக இருக்கணும்னா நம்ம சகிப்புத்தன்மை காணப்படணும். பாருங்கள், சகிப்புத்தன்மைன்னு சொல்லும்போது யோபு எவ்வளவோ சகித்து கொண்டா. பயங்கர பிரச்சனை, பயங்கரமான போராட்டங்கள், அடுத்தடுத்த சோதனைகள், இழப்புகள், நோய் எல்லாமே வந்துருச்சு அவருக்கு. ஆனால் அவ்வளத்தையும் பொறுமையோடே சகித்தான். பாடுகளை குறித்து அவன் அப்படியே சகித்தான். எனவே தான் அவன் தேவனால் அன்பு கூறப்பட்டான். அவன் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தான். அது மட்டும் இல்லை, அவன் சொல்லுவான், எல்லாமே கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய நான் பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம்னு சொல்கிறார். எப்படி இது முடிஞ்சிச்சு? ஆண்டவரிடத்தில் அவ்வளோ அன்பு கொண்டிருந்தான். அவன் உத்தமனாக இருந்தான். முதல் அதிகாரத்தில் அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்தவனுமா இருந்தான். ஆண்டவரே சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க பாருங்கள். இப்போ இந்த இடத்துல உத்தமன் என்று விளங்கின பின்பு தேவன் தம்மிடத்தில் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட ஜீவ கிரீடத்தை நமக்கு கொடுப்பாராம். அப்போ யோபுக்கெல்லாம் அந்த ஜீவ கிரீடம் கிடைச்சிருக்கும், கட்டாயம் கிடைச்சிருக்கும். இன்னும் யார் யார் உத்தமர்களாய் வாழ்ந்தார்களோ, யார் யார் பொறுமையோடு காரியங்களெல்லாம் சகித்தார்களோ அவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஜீவ கிரீடத்தை கொடுப்பார். எனவே நான் சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சகிக்கிற அளவுக்கு தான் அவர் கொடுப்பார். சொல்லப்பட்டிருக்குது, சோதனையை கொடுத்தாலும் அதை தாங்கி கொள்ளத்தக்க கிருபைகளையும் ஆண்டவர் என்ன பண்ணுவாராம், கொடுப்பார். அதனால் சோதனையை விருப்பமுடன் சகிப்போம். கர்த்தர் நம்மை உயர்த்துவார். தமிழத்தில் அன்பு கூறுகிறவர்கள் என்பதை ஐடென்டிஃபை பண்ணுவார். உத்தமன் என்று சாட்சி பகர்வார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் பெற்று வாழ ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஆமென். சோதனையை சகிப்பவனே, சாந்தமும் பொறுமையும் உள்ளவனே, ஜீவ கிரீடம் பெற்று நாமும் ஜோதியாய் பிரகாசிப்போம். ஜீவ கிரீடம் பெற்று நாமும் ஜோதியாய் பிரகாசிப்போ. தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, ஜீவ கிரீடத்தை பெறுகள் பாக்கியமான்கள் என்று கர்த்தாவே எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, அப்பா தகப்பனே, பொறுமையோடு சகிக்கும் போது, காரியங்களை சகிக்கும் போது பாக்கியவான்களாக இருக்கிறோம். ஆண்டவரே, அந்த ஜீவ கிரீடம் பெறுதே எவ்வளவு பாக்கிய. ஆண்டவரே, நம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் என்று எங்களை பார்த்து நீர் ஐடென்டிஃபை பண்ணுறீங்க. உத்தமன் என்று நீங்கள் எங்களை அடையாளப்படுத்துகிறீங்க. ஆண்டவரே, அப்படியாய் நாங்கள் அதற்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ள நீர்தாமே உதவி செய்தல். ஆண்டவரே, பொறுமையோடு எல்லா காரியங்களும் சோதனையை சகித்து அதன் மூலம் இடத்திலே அன்பு கூறுகிறோம் என்பதற்கு சான்று பகர நீர்தாமே உதவி செய்ய வேண்டுமாய் செபிக்கிறப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம். நேரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமீன். பவுல் பிறவி சப்பானிக்கு செய்ததை ஜனங்கள் கண்டு தேவர்கள் மனுஷ ரூபம் எடுத்து தம்மிடத்தில் இறங்கி வந்திருக்கிறார்கள் என்று
லிக்கவோனியா பாஷையிலே சத்தமிட்டு சொன்னார்கள். அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் வசனம் 11. வசனம் 11. இன்றைய கேள்வி, தங்கள் பிராணனை ஒப்பு கொடுக்க துணிந்தவர்கள் யார்? தங்கள் பிராணனை ஒப்பு கொடுக்க துணிந்தவர்கள் யார்? யார் யார்?